கோவை மாவட்டத்தில் 2 பிள்ளைங்களுக்கு அம்மா, ஒரு பையன் ஒரு பொண்ணுங்க. அந்த அம்மா வந்து டீச்சராக இருக்கிறாங்க. அவங்க அப்பா வந்து ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் வேலை பார்த்துட்ருக்குறாரு. அன்றைக்கி சம்பவத்தன்னைக்கு சாயங்காலம் அந்த சின்ன பொண்ணு 5ஆப்பு 4ஆப்பு 5ஆப்பு படிக்குது. அந்த பொண்ணு வந்து எதிர் வீட்டுக்கு பர்த்டே பார்ட்டிக்கு கேக் வெட்டுறதுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. யாருன்னா 2 சின்ன பிள்ளைகள். இன்னும் 2 சின்ன பிள்ளைகள் வந்து இந்த சின்ன பிள்ளைய இந்த மாதிரி இந்த அம்மாட்ட வந்து கேட்குறாங்க, அம்மா அக்கா நான் அந்த வந்து இந்த பொண்ணை நாங்கள் கூப்பிட்டு போகிறோம், பர்த்டே கொண்டாட போகிறோம், அங்கே கேக் வெட்டி சாப்பிட போகிறோம், அதுக்கு மட்டும் கூப்பிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த அம்மா வந்து விடவே இல்லை. ஏன்னா அவங்க வந்து அந்த இடத்துக்கு புதுசாக, அந்த ஏரியாவுக்கு அவங்க வந்து புதுசு. அப்போ தான் அங்கே வந்து குடியேறி இருக்கிறாங்க, அங்கே வந்து வாடகைக்கு இருக்கிறாங்க. ஸோ நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அந்த சின்ன பொண்ணு இருக்குல்ல, அது வந்து கெஞ்சி கேட்டிருக்குது, இந்த மாதிரி நம்ம போயிட்டு வரேன், நான் போயிட்டு வந்துடுவேன், இது எப்போனா சாயங்காலம் ஒரு 6:30 7 மணி அப்படின்ற மாதிரி டைமில் போயிட்டு வந்துடுறேன், கேக் மட்டும் வெட்டிட்டு சாப்பிட்டு வந்துடுறேன் அந்த மாதிரி சொல்லியிருக்கிறா. சரி ஓகே அப்படின்ட்டு சொல்லி அனுப்பியிருக்கிறாங்க. அனுப்புனவங்க மறுபடியும் அந்த போன பொண்ணு மறுபடியும் திரும்பி வரவே இல்லை. இந்த கூப்பிட்டு போனாங்கல்ல அந்த 2 பொண்ணுங்க, இந்த 2 பொண்ணுங்களும் என்ன பண்ணுறாங்க, திரும்பி வரும்போது கையில் செருப்பும் அந்த பொண்ணு வச்சுருந்த பூ இருக்குல்ல, அந்த பூவை மட்டும் கொண்டு வராங்களாங்க. கொண்டு வந்துட்டு இந்த மாதிரி அந்த பொண்ணோட அம்மா கேட்குறாங்க, என் பொண்ணு எங்கே அப்படின்னு கேட்குறாங்க. அந்த 2 பிள்ளைங்களும் உங்கள் பொண்ணு தான் வந்துட்டாளே, வீட்டுக்கு வந்துட்டாளே, அப்போவே வந்துட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ செருப்பு பூவை மட்டும் கொண்டு வரீங்களே, பொண்ணு எங்கேன்னு பதறி இருக்காங்கங்க, துடிச்சு போயிருக்காங்க அந்த தாய். அதுக்கப்புறம் அந்த வீட்டுக்கு போய் கேட்குறாங்க, என் பொண்ணு எங்கே அப்படிங்க. அந்த வீட்டில் உள்ள எல்லாருமே உங்கள் பொண்ணு போயிட்டா, அப்போவே போயிட்டா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உடனே அந்த ஏரியா ஃபுல்லாக தேடுறாங்க. கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் அந்த அலைஞ்சு தேடி இருக்கிறாங்க, எங்கேயுமே இல்லையா. அதுக்கப்புறம் மறுபடியும் அதே வீட்டுக்கு போயிட்டு இந்த மாதிரி என் பொண்ணு இங்கே தான் இருக்கிறா. அந்த வீட்டுக்கு முன்னாடி ஒரு தண்ணி தொட்டி டேங்க் இருந்திருக்குது. அதாவது எல்லார் வீட்டு முன்னாடியும் ஒரு டேங்க் இருக்குதுமா, குடி தண்ணி தொட்டி டேங்க். அந்த தொட்டி டேங்க் வந்து திறந்துருக்கு தான். இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, சரி நம்ம ஒன்று உள்ளே ஒரு வேளை விழுந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தொட்டியை திறந்து காமிங்க, அந்த தொட்டிகளை பார்க்க விடுங்க, எங்களை பார்க்க விடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. அதுக்கு அவங்க சொல்லியிருக்காங்க, இந்த தொட்டிக்குள்ளே இல்லவே இல்லை, அந்த பொண்ணு இங்கே இல்லவே இல்லை, நீங்கள் போயிட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பி அலைய விட்டுருக்குறாங்க. கடைசியில் இந்த அம்மா இருக்காங்கல்ல, இந்த அம்மா வந்து அந்த ஊரில் உள்ள ஒரு பெரியவரை கூப்பிட்டு வந்திருக்காங்க. இந்த மாதிரி இந்த வீட்டில் தண்ணி தொட்டி டேங்குள்ளே பார்க்க விட மாட்டேங்காங்க, என் பொண்ணு ஒரு இங்கே இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அவர் பெரியவர் வந்தோடனே அதுக்கப்புறம் அங்கே உள்ள தண்ணியெல்லாம் கோரி ஊற்றிக்கிட்டே இருக்காங்க. ஊற்றி உள்ளே பார்க்கும்போது அந்த சின்ன பொண்ணு உள்ளே இறந்து கிடந்திருக்குங்க. எவ்வளோ பெரிய கொடூரமான விஷயம் பாருங்கள். இந்த சின்ன பிள்ளைங்க பர்த்டே கொண்டாடான்னு கூப்பிட்டு போயிருக்குது, உள்ளே விழுந்து செத்து போயிருக்குது. அதை கூட அந்த வீட்டில் உள்ளவங்க யாருமே பார்க்கல. சரி இவங்க இந்த பெற்றவங்க தான் வந்து கேட்குறாங்க, உள்ளே பார்க்கலாமான்னு பார்க்கவே விட மாட்டேன்ட்டாங்களாம். எவ்வளோ கொடூரமாக இருக்கா, மனசாட்சி கல்லாக இருக்கா என்னன்னு தெரியல. ஏன்னா உங்கள் வீட்டுக்கு ஒரு பொண்ணு வருது, அந்த பொண்ணு காணாமல் போயிடுச்சுன்னா நீங்கள் பதறணுமா இல்லையா? ஒரு பதட்டமுமே இல்லாமல் நீங்கள் வெளியே போய் தேடுங்க, இங்கே உங்கள் பொண்ணு இல்லை, உங்கள் வீட்டுக்கு போயிட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லி மழுப்பியிருக்காங்க. அந்த தொட்டிக்குள்ளே கூட பார்க்கல. உங்கள் பொண்ணு விழுந்திருந்தா உங்கள் பொண்ணு காணாமல் போயிருந்தானா நீங்கள் பார்ப்பீங்களா மாட்டிங்களா? யோசிச்சு பாருங்கள். அப்போ எவ்வளோ கொடூரமாலாம் இருக்காங்க பாருங்கள். அந்த மாதிரி கதறி எழுதாங்க அந்த தாய். இந்த மாதிரி என் பொண்ணை பார்க்க விடலை, அலைய விட்டுட்டாங்க, நான் அந்த பொண்ணை முதல்ல அந்த தொட்டிக்குள்ளே பார்க்க விட்டுருந்தாங்கன்னா மேபி அந்த சின்ன குழந்தைய காப்பாற்றிருக்கலாம். ஏன்னா தண்ணிலாம் தெரிச்சு வெளியே கிடந்துருந்தாங்க. அப்படி இருந்தும் அந்த வீட்டுக்காரங்க தொட்டிக்குள்ளே பார்க்கவே விடலாம். எவ்வளோ கேவலமானவங்க இருந்திருக்காங்க. ஒரு உயிர் போயிருக்கு, சின்ன பிஞ்சு உயிர். அந்த உயிர் போகிறதுக்கு அந்த குடும்பத்தில் உள்ளவங்க காரணமாக இருந்திருக்காங்க. இந்த சாபம்லாம் அந்த குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு தான் கண்டிப்பாக சேரும். அவ்வளோ கொடூரமாக இருந்திருக்காங்க. கடைசியில் போலீஸ் வந்து இப்போ வந்து விசாரணை ஆரம்பிச்சிருக்காங்க, இந்த மாதிரி ஏன் இப்படி நடந்துச்சு, எதனால் நடந்துச்சு அப்படின்னு. ஸோ அவ்வளோதான் மக்களே. இந்த வீடியோ வந்து ஒரு விழிப்புணர்வு வீடியோ மாதிரி தான். ஏன்னா ஒரு சின்ன பிள்ளை காணும்னு சொல்கிறாங்க. அந்த வீட்டுக்காரங்க அந்த தொட்டியை முதலே திறந்து காட்டியிருந்தாங்கன்னா மேபி அந்த பிள்ளையை காப்பாற்றிருக்கலாம், ஏதாவது ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்கலாம். இப்படி பண்ணுறாங்களே, எவ்வளோ கொடூரமானவங்களாம் இருக்காங்களா. கண்டிப்பாக அந்த குடும்பத்தில் உள்ளவங்க விசாரிக்கப்படணும், அவங்க வந்து கைது செய்யப்படணும். ஏன்னா உங்கள் பிள்ளையாக இருந்தால் பார்த்துருப்பீங்க, அடுத்த பிள்ளைனோட தானே உங்களுக்கு இங்கே பாட்டு கேர்லெஸ்ஸாக இருக்கீங்க. இந்த சம்பவத்து மூலம் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னா, உங்கள் பிள்ளை நம்ம பிள்ளைகளை நம்ம தான் கண்மணியை போல் பார்த்துக்கணும், கண்ணுக்குள்ளே வச்சு பார்த்துக்கணும். நம்ம தனியாக வெளியே அனுப்பவே கூடாது. ஒரு மேபி நீங்கள் தெரியாத இடத்துல இருக்கீங்க, அவங்களே சொல்கிறாங்க அப்போ அந்த இடத்துக்கு நாங்கள் புதுசு அப்படின்ட்டு. புதுசாக இருக்கும்போது நம்ம ஒரு சின்ன குழந்தைய இன்னொரு சின்ன குழந்தைய நம்பி நம்ம விடவே கூடாது. ஏன்னா அந்த வீட்டில் என்னென்ன இது இருக்குதுன்னு தெரியாது. இப்போ தொட்டி திறந்து கிடக்குது. இன்னொரு விஷயம் என்னென்னா, சின்ன குழந்தைகள் இருக்கிற இடத்துல இந்த மாதிரி பெரிய தொட்டியை திறந்து போடாதீங்க. எவ்வளோ பெரிய ஆபத்தாக போய் முடிஞ்சிருக்கு பாருங்கள். அந்த தொட்டி வரலாம் மூடி இருந்துச்சுன்னா அந்த பிள்ளை உள்ளே போய் விழுந்திருக்காது. திறந்து வைக்கவே வைக்காங்க தயவு செஞ்சு, சின்ன பிள்ளைகள் இருக்கிற இடத்துல.
அது மட்டும் இல்லாமல் அது தாய் மேலேயும் தான் தப்பு. ஏன்னா இவங்க வந்து விட்டுருக்கக்கூடாது. அப்படியே போக விட்டாலும் நீங்களும் கூட போய் பார்த்துருக்கலாம், அந்த பிள்ளையை கவனிச்சிருந்துருக்கலாம், வெளியே நின்று கூட கவனிச்சிருந்துருக்கலாம். நீங்கள் தன்னொரு சின்ன பிள்ளையை நம்பி நீங்கள் இந்த பிள்ளையில விட்டுருக்கவே கூடாது. உங்கள் பெரியவங்க வந்து கூப்பிட்டுருந்தாங்க அப்படின்னா நீங்கள் விட்டுருக்கலாம். ஏன்னா அவங்கள நம்பி நீங்கள் விடலாம். அவங்ககிட்ட போய் நீங்கள் கேள்வி கேட்கலாம், உங்களை நம்பி தானே நான் என் பிள்ளையை விட்டேன் அப்படின்ட்டு. இப்போ யார்கிட்ட போய் கேள்வி கேட்பீங்க? சின்ன பிள்ளைகிட்ட கேள்வி கேட்கவே முடியாது. ஏன்னா அவங்களே சின்ன பிள்ளைல, அவங்கள பார்க்க இன்னொரு ஆள் தேவை. அவங்க வந்து உங்கள் பிள்ளையை பார்க்க முடியாது. ஸோ இது வந்து ரொம்ப ஒரு கிரிட்டிக்கலான இது. கண்டிப்பாக நீங்கள் ஒரு தெரியாத இடத்துல இருக்கும்போது உங்கள் சின்ன பிள்ளைய யாரை நம்பியும் நீங்கள் வெளியே விடவே விடாதீங்க. தயவு செஞ்சு விடாதீங்க. தான் அந்த சம்பவம் நம்மளுக்கு உணர்த்துது. தயவு செஞ்சு நீங்கள் யாரை நம்பியும் உங்கள் குழந்தைகளை வெளியே விடாதீங்க. நீங்கள் கூடவே போய் உங்கள் குழந்தைய கண்ணும் கருத்துமாக பாருங்கள். அதுதான் இந்த சம்பவத்து மூலமாக தெரியுது. அடுத்தவங்க வந்து உங்கள் பிள்ளைங்களை சத்தியமாக பார்க்க மாட்டாங்க. அவங்க வந்து அவங்க வேலையில் பிஸியாக இருப்பாங்க, அவங்க பிள்ளைய தான் பார்ப்பாங்களோ தவிர உங்கள் பிள்ளைய பார்க்கவே மாட்டாங்க. அது கண்டிப்பாக அதுதான் உங்கள் பிள்ளைய நீங்கள் தான் கண்டிப்பாக கருத்தாக பார்க்கணும். அப்படி பார்த்துருந்தீங்கன்னா நேரம் அந்த உயிர் போயிருக்காது. ஸோ அதான் நான் சொல்கிறது மக்களே, தொட்டியை திறந்து போடக்கூடாது. சின்ன பிள்ளைகள் இருக்கிற இடத்துல ஆழமான தொட்டியை திறந்து போடக்கூடாது. இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடந்துச்சு. ஒரு ரிப்பேரான காருக்குள்ளே கதவை திறந்து உள்ளே போய் அடைச்சி பூட்டிக்கிட்டு வெளியே போக முடியாமல் ஒரு 4 குழந்தைகள் செத்து போச்சு. அதை மாதிரி நிறைய சம்பவங்கள் இந்த மாதிரி நடக்குது. ஸோ கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருங்க. குழந்தைகளை வச்சுருக்கவங்க உங்கள் குழந்தைகளை நீங்கள் பாதுகாப்பாக வச்சுக்கோங்க. அதான் நான் சொல்லுவேன். நீங்கள் என்ன நினைக்கிங்க இந்த சம்பவத்தை பற்றினு கமெண்டில் சொல்லுங்கள். மீண்டும் மட்டும் ஒரு சம்பவத்தில் சந்திக்கலாம். அண்ட் தென் பாய், டேக் கேர்.